ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம வந்து கியர் லிவர் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம்ல. ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் நம்ம வண்டி எந்த நிலமையில் இருக்குதுன்னு. ரொம்ப மோசமான ஒரு நிலமையில் தான் இருக்குது. வாஷ் பண்ணவே இல்லை. என் வண்டி எப்போவுமே இப்படி வைக்க மாட்டேன். 2-3 வாரமாக வேறு சில வேலைகள்னால வாஷ் பண்ணல. ஸோ இப்போ இதை வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் தான் வந்து அந்த லிவர் ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து இப்படி போகும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் வி ஹேவ் இஸ் இந்த கனெக்ஷன்ஸ். அப்புறம் this is the only lever that comes with rivet and snail tail. ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத எடுத்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சிம்ட் வந்து போடலாமா வேணாமான்னு யோசிச்சுருக்கேன். போட்டாலும் நான் இந்த இடத்துல தான் போடணும், பேக் பிளேட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஐ எம் பிளானிங் ஃபார் சம்திங் விச் வேர் ஐ கேன் ரிமூவ் திஸ். இந்த இடத்துல ஒரு நட்டு மாதிரி போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை. ஆனால் இதில் ஒன்ஸ் நான் போட்டேன் அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? அப்புறம் அது கட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அதனால தான் அப்புறம் பேக் பிளேட் கூட உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. அதுதான் ஒரே ஒரு தாட் ஓடிட்டுருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு எல்என் கீ, இந்த எல்என் கீயை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும். ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ், ஆல்மோஸ்ட் கேம் ஃப்ளஷ். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும். திஸ் கியர் லெவல் வில் கம் ஆஃப். ஓகே, பார்த்தீங்களா வந்துருச்சு. இவ்வளோ நிறைய தண்ணி எல்லாமே இதாக இருக்குது. லெட்ஸ் டு க்ளீன் வைப் பண்ணிவிட்டு then I'll install this. It is clean now. இப்போ வந்து இதை ஜஸ்ட்டு வச்சு நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, பொசிஷன் மட்டும் பார்த்துக்குங்க, கரெக்டான பொசிஷனில் வச்சு ஜஸ்ட் புட் இட் இன்சைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகிற கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. புது லிவர்னால என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஹேமர் எடுத்துக்கோங்க. ஹேமர் வச்சு நல்லா தட்டி உள்ளே தள்ளிடுங்க. உள்ளே தள்ளிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் இந்த பழைய போல்ட் இருந்துச்சுல்ல, அதை எடுத்து செஸ்ட் போட்டு டைட் பண்ணிங்கன்னா போதும். இட் வில் கெட் ஃபிட் இன். ஓகே, ஸோ இதுதான் இப்போது இதோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஓகே, that's it. So installation is done. நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வேறு லெவலில் இருக்குது, செம்ம ப்ராடக்ட். ஸ்னெயில் ஒயரையும் I'm gonna do it here and rivet it here. Okay, so this will give more what to say, more safety to the wire, to the lever. ஸோ எதாவது அடிக்கும் போது இதில் ஃபஸ்ட்டு வந்து செடியெலாம் இதுக்குள்ளே படாது, ஏன்னா இந்த ஒயர் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு சப்போஸ் இது பட்டு இந்த லிவர் இப்படி பெண்ட் ஆகணும்னு நினைக்கும் போது கூட திஸ் ஒயர் வில் கேட்ச் இட் டைட். ஓகே, தட் இஸ் த ரீசன். பிரேக் லிவர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ரைனோ ஆட்டோபார்ட்ஸ் வந்து நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அதை வந்து இன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பின்னாடி புஷ் பண்ணி விட்டிங்கனாலே இது வந்துடும். ஓகே, இது புஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஏபிஎஸ் யூனிட் வந்து ஃப்ரீ ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரிமூவ் திஸ் லிவர். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, ஓகே 6 mm எல்என் கீ போல்ட் வச்சு டர்ன் பண்ணிங்கன்னா போதும், இது வெளியில் வந்துடும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு இந்த லிவரை மட்டும் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. Okay, be careful.
இது ரிமூவ் பண்ணுறப்போ பின்னாடி வந்து நட்டு இருக்கும். ஓகே, டு ஜஸ்ட் கீப் ரிமூவிங் இட். ஓகே, ஸோ that's it. இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கேன் டேக் திஸ் லிவர் அவுட். ஓகே, இந்த ஸ்ப்ரிங் வந்து இதில் தான் இருக்கும். ஓகே, இது இப்படி லாக் ஆகி இப்படி உட்காரும். இதில் வந்து இந்த லிவர் வந்து இப்படி உட்காரும். ஓகே, பண்ணணுன்னா இந்த இடத்துல இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த இடத்துல உட்காரணும். ஓகே, இது எப்படி உட்காருன்றதுக்காக இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, இதில் தான் இந்த ஸ்ப்ரிங் வந்து இப்படி உட்காரும். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு உங்களோட லிவர் இருக்குல்ல, இந்த லிவரை எடுத்து இந்த இடத்துல வச்சு that's it. இது வச்சு அந்த போல்ட்டை போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்படி போட்டாச்சு, இந்த இடத்துல இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பின்னாடி வந்து இந்த நட்டை வச்சு ஜஸ்ட் டைட் பண்ணிங்கன்னா போதும். நான் ஃபஸ்ட்டு எல்லா அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நான் இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஜஸ்ட் கோயிங் டு பி லைக் 5 minutes ஒர்க் தான், ரொம்ப நேரம் ஆகாது. ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். ஓகேவா? ஃப்ரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்சுலேஷன் ஆல்மோஸ்ட் ஓவர் பேக் சைடில் இங்கே பாருங்கள், ஃபுல் டைட்டு. பின்னாடி வந்து நம்ம அந்த நட்டை போட்டோம். நட்டை மட்டும் கொஞ்சம் 2 சுட்டு டைட் பண்ணோம். தட் வில் டூ இட். அதே மாதிரி இதுவும் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இன்னொன்று இங்கே இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஏபிஎஸ் யூனிட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஓவர் பேக் சைடில். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நட்டு இருக்கும், கீ நட்ஸ். அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லிவரை வச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் லூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஏன்னா இது வந்து உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான லேயர். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து டைட் பண்ணிக்கிங்க. ஓகே, எஸ். ஓகே கைஸ், ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட். நான் இப்போதைக்கு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் இனி அந்த ஸ்னெயில் வந்து போடல. பட் நீங்கள் அதை போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸை மட்டும் அலைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்னொரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸில் மட்டும் இதை போட்டு இந்த ரெவிட் வச்சு ரெவிட் அடிச்சுட்டு கொண்டு போய் ஒன்று உங்கள் கிராஷ் கார்டு, இல்லைன்னா கிராஷ் கார்டில் கொடுக்கலாம், இல்லைன்னா சம் கார்டில் கொடுக்கலாம். நான் வந்து இந்த இதில் தான் கொடுக்க போகிறேன் ஃப்ரண்ட்டில். ஸோ இப்படி வரும். இப்படி வரனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒயர்ஸோ இல்லை நம்ம ஆஃப் ரோட் போகிறப்போ செடியோ அது எதுவுமே இந்த ஒயரை தாண்டி உள்ளே வராது. அது ஒரு பெஸ்ட் பார்ட்டு. அட் த சேம் டைம் நான் இங்கே இந்த போல்ட்டை கொடுக்கறனால நான் வேணால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேட்ஸ் மை ஓல் தாட். ஸோ இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இல்லை பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இந்த மேலே இருக்குல்ல 1 2 3 4 5 6 இது வந்து காணாமல் போச்சுன்னா அது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? 1 2 3 க்ளோஸ் டு ஒரு 4 இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் எதாவது துவைக்கிறீங்கன்னா யூ கேன் ரீப்ளேஸ் வித் திஸ். அட் த சேம் டைம் you have this rivets also. Okay, so it is like one of the best product, stainless steel. உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஆட்டோ இன்ஜினா, மோட்டார்டெக். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அலுமினியமில் பண்ணியிருந்தாங்க. பட் திஸ் இஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இட் வில் நாட் ஹேப்பன் எனி திங். பெண்ட் பண்ணி எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஒரு ரைடு போகிறேன். அங்கே போகிறப்போ அநேகமாக நான் என்னோடய எலன்கி இந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவேன். அப்போ எனக்கு இது எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கோ அண்ட் ஃபினிஷ் இட். அந்த ரைடு போயிட்டு எப்படி இருக்குன்னு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்னெயிலில் போட்டுக்குவேன்.
ஓகே. ஸோ யா, that's it for this வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்டோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். இனி அஃபிஷியலாக லான்ச் ஆகலை, அன்றைக்குமே இந்த வீடியோ போடுறப்போ லான்ச் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும், நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, பாய், டேக் கேர், மீட் இன் த வீடியோ.